Master Jesus Christ came into this world to give you a perfect life or a Zoe life. எப்பொழுது அந்த Zoe life உங்களுக்கு உண்டாகும் தெரியுமா? ஒரு காரியத்திலும் நீங்கள் எந்த விதத்திலும் குறைவுபடக்கூடாது. எந்த வியாதி, எந்த குழப்பம், எந்த பயம், எந்த கஷ்டம் எதோடும் நீங்கள் வாழக்கூடாது. அவர் சொன்னாரல்லவா, நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த பரிபூர்ண ஜீவனை அவர் எப்படி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்தார் பாருங்க. தன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லா நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ரைட்? எந்த ஒரு கஷ்டத்தோடு நீ வாழக்கூடாது. பல சான்றுகள் உள்ளன. 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்று, அந்த சமுத்திரத்தில், செங்கடலாகிய அந்த சமுத்திரத்தில் பார்வோனுடைய சேனையின் கடைசி இராணுவ வீரனையும் அழித்த தேவன் கடைசி இராணுவ வீரனையும் இல் பொருளாக்கி விட்டார். ஏசாயா 42:12 பாருங்கள். ரைட்? உங்கள் பிரச்சனை எதோடும் கூட நீங்கள் வாழுவதற்கு முடிவு செய்யாதீங்க. ஒருவேளை சில பிரச்சனையோடு நீங்கள் வாழலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், குழந்தை இல்லாமல் என்பது ஒரு அவமானம், நிந்தை. என்ன சொல்லியிருப்பாங்க? உனக்கு குழந்தை இருக்காது. ரைட்? ஏன்? வயசாயிற்று, அல்லது பிசிஓடி, ஏதோ ஏபிசிடி. ஐயா, எல்லா சீடியும் இருந்தது யாருக்கு? நம்ம ஆபிரகாமுக்கு, நம்முடைய சாராளுக்கு. தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். சாராளின் கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு. ஹூ இஸ் அவர் காட்? செத்துப்போன ஒன்றிலிருந்து ஜீவனை கொடுக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவனுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூட திராணி இல்லை. அவர் சொல்கிறாரு, உன்னிடத்திலிருந்து சந்ததியை தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு. அது எப்படிப்பட்ட சந்ததி தெரியுமா? உலகத்தை உலுக்குகிற சந்ததி. அன்றைக்கு சொன்ன வார்த்தை. கடந்த வாரத்தில் ஒரு தேர்தல் நடந்தது, அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய தேர்தல். ட்ரம்ப்பு திரும்ப அதிபதி ஆயிட்டார். ஏன் தெரியுமா? யூதர்கள் டாப்பில் இருக்காங்கங்க. நம்ம ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா யூதர்கள் தான். எப்போ டிசைன் பண்ணது? ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய காலத்தில் தேவன் சொன்னது. ஸோ ஏன் இந்த யூதர்கள் உலகத்தை ஆளுகை செய்துகிறார்கள் தெரியுமா? யார்? சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீ இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறபடினாலே, அவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உனக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாதுங்க. அப்படி தான் எழுதியிருக்கு இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ என்ன பொருள்? எந்த குறைவும் உனக்கு கிடையாது. நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். அவைகள் இல் பொருளாகிவிடும். உன்னுடைய சத்துருக்கள் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். உன்னுடைய வியாதி, உன்னுடைய குழப்பங்கள், உன்னுடைய பயம், உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே இல் பொருள் ஆகும்படியாக இந்த நாட்களிலே வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க. தொடர்ந்து கேளுங்க. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் ஒரு பெரிய விருத்தியை பார்ப்பீர்கள். விசுவாசம் ஒருவேளை பாருங்கள், என்னுடைய செய்தி 10 செய்தி கேட்டீங்க, ஒரு லெவலுக்கு விசுவாசம் வளர்ந்துட்டு அதிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள். விசுவாசத்தின் மேல் விசுவாசம். எது வரைக்கு? 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழ போகிறோம் பாருங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீமைகள் அனைத்தும் இல் பொருள் ஆகிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.